ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இன்டராக்டிவ் சென்டென்சஸ். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பேசி இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்னடா மீனிங்கு அப்படின்ட்டு நம்ம நிறைய யோசிப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள், ஓகேங்களா? ஐ, ஹி, சி, இட்டு வந்தால் வாஸ் நம்ம யூஸ் பண்ணணும். தே, வி, யூ எல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் கூட நம்ம வார் யூஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா வாஸ் அல்லது வார். ஸோ வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ, ஹி, சி, இட் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வாஸ் யூஸ் பண்ணுவோம். தே, வி, யூ எல்லாமே சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வார்டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா பார்ப்போம். வாஸ் வார் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஐஎன்ஜி வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வாஸ் ஹீ கோயிங் டு ஸ்கூல்? அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தானா, அவன் ஸ்கூலுக்கு போனானா அப்படின்னு கேட்கறதா. நம்ம வாட் யூஸ் பண்ணாமே இந்த டபிள்யூஹெச்எஸ் கொஸ்டின்ஸ் வாட், வேர், வை எல்லாமே யூஸ் பண்ணாமே நம்ம வந்து இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வாஸ் ஹீ கோயிங் டு ஸ்கூல்? அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தானா, போனானா அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ் வந்து மீனிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வாஸ் நாட் போட்டால் என்ன மீனிங் அப்படின்னா வாஸ் நாட் ஹீ கோயிங் டு ஸ்கூல்? அவன் ஸ்கூலுக்கு போகலையா, அவன் ஸ்கூலுக்கு போகலையா, அவன் ஸ்கூலுக்கு போனானா, அவன் ஸ்கூலுக்கு போகலையா அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸோட மீனிங். வெரி சிம்பிள் கைஸ். ஸோ இதோட ஃபண்டமெண்டல் மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது வெரி சிம்பிள், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, வாஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஒர்க்கிங் இன் அ ஃபேக்ட்ரி? உன் ஃப்ரெண்டு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அதாவது வாஸ் அப்படின்னா பாஸ்ட் கன்டினியூஸ். உன் ஃப்ரெண்டு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா. வாஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஒர்க்கிங் இன் அ ஃபேக்ட்ரி? அதே நேரத்தில் நாட் போட்டால் அப்புறம் நம்ம என்ன மீனிங் வரும்? வாஸ் நாட் யுவர் ஃப்ரெண்ட் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி? உன் ஃப்ரெண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இல்லையா அப்படின்னு அதோட மீனிங் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ் சி சிங்கிங்? சாரி, ஐ மேட் a mistake. வாஸ் சி சிங்கிங் a song? அவ பாட்டு பாடிட்டு இருந்தாளா? வாஸ் சி சிங்கிங் a song? இப்போ அவ பாட்டு பாடிட்டு இல்லையா அப்படின்னா இந்த இடத்துல நாட் போட்டால் சரி, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸோ வாஸ் நாட் சி சிங்கிங் a song அப்படின்னா அவ பாட்டு பாடிட்டு இல்லையா, இல்லையா அது நம்ம வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ் சி அப்பாலஜிங் ஃபார் ஹர் மிஸ்டேக்? வாஸ் சி அப்பாலஜிங் ஃபார் ஹர் மிஸ்டேக்? அவ மிஸ்டேக்காக அவ அப்பாலஜி அதாவது மன்னிப்பு கேட்டாளா? வாஸ் சி அப்பாலஜிங் ஃபார் ஹர் மிஸ்டேக்? அவருடைய மிஸ்டேக்காக அவ மன்னிப்பு கேட்டாளா அப்படிங்கிறது தான் இந்த சென்ஸோட மீனிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ் ஐ ஆன்சரிங் கரெக்ட்லி? நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேனா? வாஸ் ஐ ஆன்சரிங் கரெக்ட்லி? நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அதே இடத்துல நாட் வந்துச்சுன்னா என்ன? வாசன்ட் ஐ ஆன்சரிங் கரெக்ட்லி? நான் நல்லா ஆன்சர் பண்ணிட்டு இல்லைங்களா, நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்களா, இல்லையா அப்படிங்கிற அந்த அர்த்தம் வந்துடும். சரிங்களா? ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இது வெரி ஈஸி, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஸோ வேர் தே பிளேயிங் கிரிக்கெட்? ஸோ வேர், ஸோ தேனா என்ன? அவர்கள். வார் தே பிளேயிங் கிரிக்கெட்? அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்களா? ஸோ வேர் தே பிளேயிங் கிரிக்கெட்? ஸோ அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்களா? ஸோ வேர் யூ ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப்? ஸோ வாட் யூ ஹெல்பிங் ஃபார் ஹெல்ப்? வாட் யூ ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப்? நீ வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தியா, நீ கேட்டியா? வாட் யூ ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப்? நீ கேட்டியா, கேட்டு இருந்தியா, அந்த மாதிரி தான் இந்த சென்ஸோட மீனிங். வாஸ் சம்மன் நாக்கிங் த டோர்? யாராவது கதவை தட்டிட்டு இருந்தாங்களா? வாஸ் சம்மன் நாக்கிங் த டோர்? நாக்கிங் அப்படின்னா தட்டுதல், ஒரு கதவை தட்டுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதான் நாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ் சம்மன் நாக்கிங் த டோர்? யாராவது கதவை தட்டிட்டு இருந்தாங்களா? வாஸ் த கிட் கிரைங்? குழந்தை அழுதுட்டு இருந்துச்சா? குழந்தை அழுதுகிட்டு இருந்ததா? ஸோ கிரைங் அப்படின்னா அழுவுறது. ஸோ வாஸ் த ஸ்னேக் கம்மிங் டுவார்ட்ஸ் யூ? பாம்பு உன்னை நோக்கி வந்துட்டு இருந்துச்சா, வந்துதா? வாஸ் த ஸ்னேக் கம்மிங் டுவார்ட்ஸ் யூ? பாம்பு உன்னை நோக்கி வந்துட்டு இருந்ததா அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸோட மீனிங். எனிவே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். அதோடைய கோட் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நான் நிறைய தமிழ் அர்த்தங்களை சொல்லி நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா நம்ம தமிழ் மாதிரியே இங்கிலீஷையும் பேச ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அதுதான் ராங். ஸோ இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை கற்றுக்கும் போதே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து
பேச ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழில் என்ன நம்ம படிக்கிறோமோ அதை அப்படியே இங்கிலீஷில் எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கோங்க அப்படின்ட்டு. பட் நேச்சுரல் வேயில் நம்ம ஒரு கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இதெல்லாம் நம்ம எப்படி கற்றுக்குறோமோ ஸோ அதே மாதிரி இங்கிலீஷும் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஈஸியாக சரளமாக பேசலாம். நான் தப்பு பண்ணுறேன்னா, நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னா, அங்கே அது வருமா இங்கே இது வருமா அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதனால தான் நிறைய தமிழ் அர்த்தங்களை சொல்லாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் என்னோடய வீடியோஸில். எனிவே இந்த ஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜை கற்றுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓகே இதை ஸ்ட்ரக்சர் இதை வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் அப்படிங்கிறது தான் இந்த பேசிக் ஃபார்முலா. இந்த interrogative sentence, all the videos I have posted on YouTube, those all for you have to have clarification how to learn a language, especially English language. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எனிவே ஸோ நிறைய பேச வேண்டாம். ஸோ இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எனிவே பாய், ஐ வில் see you in the next video.